இன்றைக்கி மசாலா பொரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு அரை பல்லார் வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு கேரட் துருவி போட்டிருக்கிறேன். மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு தக்காளி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் நீக்கிட்டு தக்காளி போடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/4 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா பொரிக்கு வந்து லெமன் புழிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கப்பு பொரி எடுத்துருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியான ஒரு பொரி. இப்போது ஒரு அரை கப்பு வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்தும் போது வாசனை வந்து இருக்காது, பச்சை வாசனை. இப்போ கூடவே வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தள்ளு வண்டியில் வரக்கூடிய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.